அதை புக் ஃபார்ம்ல விட்டுருக்கோம். எல்லாத்துக்கும் மேலாக முதல் முறையாக ஒரு போஸ்ட் கார்டு சைஸ்ல, நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு தேர்தல் அறிக்கைனா போஸ்ட் கார்டுல போட்டு எல்லாரும் மனதில் உள்வாங்கிக் கொள்ளும் அளவிற்கு அந்த போஸ்ட் கார்டு இருக்க வேண்டும் என்று இந்த போஸ்ட் கார்டுல ஹைலைட்ஸ் மட்டும் போட்டிருக்கோம். ஒரு பக்கம் ஆங்கிலத்திலும் இன்னொரு பக்கம் தமிழ்லையும் போட்டிருக்கோம். அதுல QR கோட் இருக்கு. அந்த QR கோடை கிளிக் பண்ணாக்க உங்களுடைய ஃபுல் மேனிஃபெஸ்டோ, அதாவது இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் இருக்கிற ஃபுல் மேனிஃபெஸ்டோ வரும். 2-3 பாயிண்ட் மட்டும் நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். முதலிலே யூனிவர்சல் பேசிக் இன்கம், அதாவது எல்லோருக்கும், எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதம் 2000 ரூபாயை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். எல்லாருமே இப்ப சிலர்லாம் கெயின் பண்றாங்க இலவசத்தை. என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் இலவசம் கிடையாது. யூனிவர்சல் பேசிக் இன்கம் என்பது உலகத்தில் பல பொருளாதார நிபுணர்கள் ஏற்றுக்கொண்ட யுக்தி. இதன் கொடுக்கிறதன் மூலமாக கிராமப்புற சுற்றுவட்டார பொருளாதாரம் வளர்கிறது. The effect of universal basic income is to minimum 2x in an area. That is the lower estimate. In fact, the multiplier is even greater. This helps in seeding the local economy. It gives liquidity to the local economy. It gives purchasing power in the hands of the most downtrodden, and it gives them a certain dignity and also the liberty to spend the money as they deem fit. And the economic benefits of universal basic income is widely acknowledged worldwide, and we have reiterated our commitment to a 2000 rupee universal basic income, which again our senior alliance partner the DMK is also guaranteed. So we are very happy that we are in line with them, and we are completely hopeful that புதிய அரசாங்கம் அமைந்தவுடன் அது கண்டிப்பாக அமல்படுத்தப்படும் என்று நாங்கள் உண்மையாக நம்புகிறோம். அதே போல தமிழ்நாட்டில் இருக்கும் காலியான 3 லட்சம் அரசு வேலைகளை நிரப்ப வேண்டும் என்று எங்களுடைய ஒரு பாயிண்ட் வைத்திருக்கிறோம். அதற்கப்புறம் தமிழ்நாட்டை ஒரு சுற்றுலா தலமாக, குறிப்பாக ஆன்மீக சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என்று ஒரு பெரிய கோரிக்கையை வைத்திருக்கிறோம். நம்ம இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு ஒரு 1 கோடி நபர்கள் தான் வெளிநாட்டுல இருந்து வராங்க. ஆனா ஸ்ரீலங்காவுக்கு மட்டுமே 2 லட்சம் பேர், 25 லட்சம் பேர் போறாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு ஸ்ரீலங்காவோட பெருசு. நம்மளுடைய சுற்றுலா பொட்டன்சியல் ரொம்ப கம்மி. ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தை போக்கஸ் பண்ணணும். நம்ம ஊருக்கு நிறைய தேவாலயங்கள், சர்ச்சு, கோயில் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் போக்கஸ் பண்ணி ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தை நிறைய போக்கஸ் பண்ணணும் ஒரு பாயிண்ட் வச்சிருக்கோம் வித்தியாசமா. அதுக்கப்புறம் 40,000 போலீசார் காலியா இருக்கு. அதை கண்டிப்பாக நிரப்ப வேண்டும் என்று வைத்திருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு நம்பர், என்ன எமர்ஜென்சியா இருந்தாலும் ஒரே நம்பர் ஒரு பெரிய கால் சென்டர் மூலமாக அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். அதுக்கப்புறம் சாலைகளை எல்லாம் அமைக்க வேண்டும் சொல்லியிருக்கிறோம். என்னுடைய பெட் டீம் அதுக்காக கமிட்டிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு அலோவ் பண்ணதுக்காக ஒரு ரேபிஸ் ஃப்ரீ தமிழ்நாடு, ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாத்தையுமே வேக்சினேட் பண்ணணும், அதுக்கு ஸ்டெரிலைஸ் பண்ணணும்ன்ற பாயிண்ட் ஹைலைட் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி நிறைய பாயிண்ட் ஹைலைட் பண்ணிருக்கோம். எங்க கமிட்டி இனிமே ஒரு ஊரா போய் ஒரு பாயிண்ட் பத்தியும் நாங்க டீடைலா பேசுவோம். இப்ப ஷார்ட் ஃபார்மேட்ல இந்த போஸ்ட் கார்டுல விட்டுருக்கோம். இந்த போஸ்ட் கார்டுல QR கோட் இருக்கு. இந்த QR கோடை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீடைல் பிரசன்டேஷன் வரும். வரும் காலகட்டத்தில் நம்முடைய கட்சியோட உறுப்பினர்கள் இதை வலியுறுத்தி பொது விஷயங்களை எழுப்புவார்கள் என்ற நம்பிக்கையை பெற்றிருக்கோம். என்னை நியமித்த எங்கள் கமிட்டியின் சார்பாக அகில இந்திய காங்கிரஸ் தலைவருக்கு திரு மல்லிகார்ஜுன் கார்கே ஒப்புதல் தந்த மல்லிகார்ஜுன் கார்கேக்கு நன்றியை தெரிவித்து இங்கு வெளியிட்ட திரு DK சிவகுமார், திரு கிரிச்சோடன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.